கல்லா. இது எங்க இனத்தோட மூத்த மனுஷங்க நட்டு வச்ச தலைவாச. நம்மள காக்கிற கருப்பு அப்படியாடா? கருப்பசாமிண்டா யாருன்னு நினைச்ச? மனுஷங்களா பிறந்து இந்த பூமியில நம்ம மண்ணு மக்களை காத்த நம்ம பாட்டனும் கூட்டனும் தாண்டா கருப்பசாமிங்க. நேத்து இந்நேரம் வந்த சாமி நான் நினைச்சேன். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ட்ராவல் தமிழன் பேசுகிறேன். மக்களே, தமிழ்லையும் டைட்டிலையும் பாட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அருள்மிகு மாவடி ராமசாமி திருக்கோயிலுக்கு தான் மக்கள் வந்திருக்கோம். இந்த கோவிலோட வரலாறு என்ன, இந்த கோவிலோட அமைப்பு என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த மாவடி ராமசாமி கருப்பன் இந்த கோவில் வந்து புகழ்பெற்ற கோவிலான கரூர் மாரியம்மன் கோவிலின் காவல் தெய்வம் தான் மக்களே இந்த மாவடி ராமசாமின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கருப்பர் மக்களே. என்ட்ரன்ஸில் இங்கே ஒரு சாமி சிலை ஒன்று இருக்குது. இப்படியே நம்ம இவரை வணங்கிட்டு இப்படியே நம்ம உள்ள இந்த மாவடி ராமசாமி கோவிலுக்குள்ளே போவோம். இந்த கரூர் பூர்வீகமாக கொண்ட மக்களே குலதெய்வ கோயிலாக கூட இந்த மாவடி ராமசாமி திருக்கோயில் இருக்குது மக்களே. இது வந்து வஞ்சியம்மன், வலங்கையம்மன், செல்லாண்டியம்மன், அப்புறம் நம்ம கரூர் ஆதிமாரியம்மன், ஊரணிக்காளியம்மன் போன்ற அம்மன் தெய்வங்களுக்கு இதுதான் மக்களே காவல் தெய்வம். மாவடி ராமசாமி அப்படிங்கிற ஒரு சாமி தான் காவல் தெய்வம். இது ஒரு வைணவ கோவில்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வந்து கருப்பர் கோவில் கூட சொல்லலாம் மக்களே. இங்கே வந்து பெருமாளே வந்து கருப்பராக வந்து காட்சியளிச்சிட்ருக்காரு. சரி வாங்க, அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா கோயில்கிட்ட வந்துடலாம். கோயிலோட அமைப்பு இப்படி தான் மக்களே இருக்குது. பக்கத்துலேயே வந்து சின்ன ஒரு ஆறு ஒன்று இருக்குது. அந்த ஆறு பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. கோவிலோட அமைப்பெல்லாம் பார்த்தீங்களா? இந்த கோவிலுக்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னா, இந்த கோவில் வந்து சூடம் பற்றி அது மாதிரி எதுவுமே ஏற்ற மாட்டாங்களா மக்களே. வெறும் பூஜை மட்டும்தான். இந்த தீபாரணை கூட அந்த கோவில் வந்து காட்ட மாட்டாங்களாம். அந்தளவு ஒரு புகழ்பெற்ற ஒரு சக்தி வாய்ந்த திருக்கோவில் தான் கரூர் மாவடி ராமசாமி திருக்கோவில். இங்கே வந்து பலி பூஜை போகிற மக்களே. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெருமாள் தான். பெருமாளே வந்து இங்கே வந்து கருப்பராக இருக்கார். கரூர் மாரியம்மனின் சகோதரர், அதாவது அண்ணன்னு சொல்கிறாங்க. அந்த பெருமாளுக்கு இங்கே வந்து பலி பூஜை நடக்குது மக்களே. அதாவது இங்கே வந்து கருப்பராக இருக்கார் அவர். நிறைய இங்கே வந்து பூச்செடிகளெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க மக்களே. மக்களே, இப்படி ஒரு சிட்டி, அதாவது கரூரோட மையப்பகுதின்னு சொல்லலாம். இப்படி ஒரு டவுனுக்குள்ளே, அதுவும் மரவதி ஆற்றங்கரையோரத்தில் இருக்க ஒரு அழகிய ஒரு கோவில்னால் அது நம்ம மாவடி ராமசாமி திருக்கோவில் தான் மக்களே. இந்த கோவிலில் தான் மக்களே கரூர் மாரியம்மனோட முதல் நோம்பியை இந்த கோவிலில் தான் சாட்டுவாங்க. இவர் தான் மாரியம்மனுக்கே வந்து காவல் தெய்வமாக இருக்கார். அப்பேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மர்மமான திகில் நிறைந்த கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். அப்படியே வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. நம்ம அங்கே இருக்கும் பார்த்திங்களா, அங்கேருந்து கோவில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே நம்ம உள்ள வந்தோம்னா கோவிலுக்குள்ளே வந்துடலாம். இதுதான் மக்களே மாவடி ராமசாமி கருப்பர் கோவில். இங்கேருந்து தான் மக்களே மாரியம்மன் கோவிலோட திருவிழாவே ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாட்டிலே 2வது பெரிய திருவிழா அப்படின்னா நம்ம கரூர் மாரியம்மன் கோவில் திருவிழா தான். அந்த மாரியம்மனுக்கே வந்து காவல் தெய்வம்னா நம்ம மாவடி கருப்பர் தான் மக்களே. இங்கே இருக்க பாருங்கள். அப்படியே கோயில் நம்ம சுற்றிட்டு வருவோமா? இது வந்து கௌரம் கிட்டே இருக்க மக்கள். இந்த கோவில் வந்து இப்போ வந்து அரசாங்கம், இந்த சமய அறநிலையத்துறை அவங்க தான் மக்கள் இந்த கோவில் வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு வராங்க.
இதுதான் மக்களே மாவடி ராமசாமி திருக்கோவில். இங்கே பாருங்கள், சுருட்டை பாருங்கள், எவ்வளோ சுருட்டு இருக்குங்க. எல்லாமே இந்த கருப்பருக்கு தான் மக்களே. ஆக்சுவலாக அங்கே தான் விளக்கேற்ற இது இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இதாக போட்டுக்கலாம், தீபமாக ஏற்றிக்கலாம். முன்னாடி வந்து கோவிலாக தான் காட்டக்கூடாது போல. இந்த சூடாம்பத்தி எதுவுமே வந்து கருப்பருக்கு வந்து காட்டக்கூடாது மக்களே. மறைவாக இந்த குதிரை சிலை பார்த்தீங்கன்னா, இந்த குதிரை சிலைக்கு மறைவாக தான் இந்த சூடம்பத்தி எல்லாமே ஏற்றுறாங்க. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான குதிரைங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வ மக்களே கரூரில். நீங்கள் கேட்டதெல்லாமே கண்டிப்பாக நடக்கணும் மக்களே. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இருக்குல்ல? பாருங்கள் கோவிலை பாருங்கள். ஒரு சின்ன கோவில் தான் மக்களே. கரூர்லேயே நம்ம வந்து எப்படி சொல்லலாம், மிக பிரம்மாண்டமான கோவில்லாம் கிடையாது. ஆனால் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த கோவில்னால் அது நம்ம கரூர் மாவடியான் கோவில் தான். நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்க அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் காவல் தெய்வம்னா நம்ம மாவடி கருப்பூர் தான். இவரோட இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பெருமாள்லேயே இங்கே வந்து கருப்பராக, அதாவது பெருமாளே வந்து தன்னோட தங்கச்சிகளுக்கு வந்து காவலாக இருக்கிறதுக்காக கருப்பராக மாதிரி இங்கே வந்து காட்சியளிக்கிறாரு. அந்தளவு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் தான் இது. கிட்டத்தட்ட இந்த கோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சேரர்கள் ஆண்ட காலம் தொட்டு சோழர்கள், நாயக்கர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 3000-3500 வருடம் பழமையான ஒரு சாமி தான் நம்ம மாவடிய ராமசாமி. ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற தெய்வ மக்களே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கரூர் மாரியம்மனோட காவல் தெய்வம் இவர் தான். கரூர் மாரியம்மன் கோவிலோட முதல் திருவிழாவும் இந்த மாவடிய ராமசாமிக்கு தான். நீங்கள் அந்த இதெல்லாம் பார்ப்பீங்க எனக்கு, அந்த பூ பல்லாக்கு, அப்புறம் அந்த பூச்சொரி தலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பூத்தட்டு, அந்த மாதிரி நிகழ்வில் இந்த மாவடிய ராமசாமிக்குன்னு தனியாக ஒரு பூத்தட்டு வரும் மக்களே. இவர் வந்து சிம்ம வாகனத்துலேயும் அப்புறம் வந்து வேம்பு வாகனத்துலேயும் மாவடிய ராமசாமியும் நம்ம கரூர் மாரியம்மனும் வந்து ஒன்றா வருவாங்க. அண்ணனும் தங்கச்சியும் ஒன்றா வருவாங்க. அதுதான் இந்த கோவிலோட மிக ரொம்ப சிறப்பான விஷயமே. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்குற அந்த கரூர் மாரியம்மன் கோவில் வந்து ஆற்றுக்கு அந்த பக்கம் இருந்துச்சு மக்களே. சுங்கு கேட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தான் இருந்துச்சு. அங்கேருந்து வந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து தான் இப்போ நம்ம அந்த கரூரோட மையப்பகுதி பஜாருக்குள்ளே அந்த கோவில் வச்சுருக்காங்க. ஆற்றுக்கு அக்கறை வந்து மாரியம்மன், இக்கரையில் வந்து மாவடிய ராமசாமி. இப்படி தான் அந்த கோவில் இருந்துச்சு அந்த காலத்தில், கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 ஆண்டுகள் முன்னாடி. அதுக்கப்புறம் கரையில் இருக்கவங்களாம் அக்கரைக்கு போக முடியல, அதாவது இந்த சைடு இருக்கவங்களாம் அந்த கரைக்கு போகல. ஏன்னா முன்னாடி வந்து பாலம்லாம் கிடையாதுல்ல, ஆற்றை கடந்து தான் பரிசுரமாக தான் போகணும். அக்கரைக்கு போக முடியாதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாலம்லாம் இப்போ நிறைய போட்டனால இப்போ கோவிலுக்கு வந்துடுச்சு. இதுதான் இந்த மாவடிய ராமசாமியோட கதை, மாரியம்மனோட கதை. பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். என்னடா இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்க அப்படிலாம் கிடையாது மக்களே. கண்டிப்பாக அது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் தான். நீங்கள் ஒரு தடவை இந்த கோவிலில் வந்து வேண்டுதல் வச்சுட்டு போங்க. கருப்பருக்கு வந்து இங்கே வந்து படையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சுருட்டு தான் மக்களை வைக்கிறாங்க. மாவடிய ராமசாமிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து சுருட்டு தானாமா. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தார், நம்ம எங்களோட குலதெய்வத்தை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு. கண்டிப்பாக நான் ஒரு நல்ல நாளில் தான் போடணும், வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கான டே வந்து சூஸ் பண்ணி வந்திருக்கேன். வீடியோ சீக்கிரமாக எடிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். உள்ளே வந்து சாமி எடுக்கக்கூடாது, ஆனால் கோவிலை மட்டும் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்ருக்கேன். ஒரு குதிரை சிலை மட்டும் நான் காட்டவா? இதுதான் மக்கள், ரொம்ப சிம்பிளான கோவில் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் இன் கரூர் தெய்வங்கள், அதாவது கோவில்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாவடிய ராமசாமி திருக்கோவில் தான். இந்த சைடு ஃபுல்லாக இதுதான் மக்கள். அந்த தென்னமரலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டிங்கன்னா ஃபுல்லாக ஆறு தான்.
இது அந்த பூஜை கிடா வெட்டு அது மாதிரி இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே சமைச்சிக்கலாம் மக்களே. இங்கேயே நீங்கள் சமைச்சு மாவடி எனக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் வீடியோ எடுக்க வந்தாவோ இல்லை சப்போஸ் நீங்கள் கேமரா அந்த மாதிரி எடுத்துருந்தீங்கன்னாவோ இங்கே வந்து இவங்ககிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கினீங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க. வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக வீடியோவோ ஃபோட்டோவோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கோவிலுக்குள்ளே மட்டும் எடுக்கக்கூடாது மக்களே, வெளியே இருந்து தான் எடுக்கணும் மக்களே. வழக்கம் போல தான் இப்போ நீங்கள் இந்த மாவடி ராமசாமி திருக்கோவிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட குலதெய்வ கோவிலும் நம்மளோட வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணோன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க மக்களே. இந்த கோவிலோட அமைப்பெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பிரம்மாண்டமான மரம் ஒன்று இருக்குது மக்களே, வேப்ப மரம் ஒன்று இருக்குது. உள்ளே வந்து வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லை மக்களே, இல்லைனா உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் வெளில வீடியோ எடுத்து போட்டுருப்பேன். ஆனால் உங்களுக்கு நான் வந்து கீழே வந்து ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன். உள்ள சாமி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபோட்டோவும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் மக்களே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களோட குலதெய்வ கோவிலும் நம்மளோட சேனலில் வந்து நம்ம வீடியோவாக பதிவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்கள் குலதெய்வ கோவிலோட பேர் கீழே வந்து அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கமெண்ட் பண்ணிட்டீங்க. நம்ம செக் பண்ணிவிட்டு உங்கள் கோவிலையும் நம்மளோட சேனலில் வந்து கண்டிப்பாக வீடியோவாக பதிவு பண்ண போகிறோம். ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோவிலை உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வேப்பமரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கோவிலுக்கு உள்ளே தான் இருக்குது. ஓகே மக்களே, நான் போய் சாமி கும்பிட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மக்களே, என்னடா உள்ளே போய் சாமி கும்பிட்டு உங்களுக்கு வீடியோ முடிஞ்சு சொன்னேன், மறுபடியும் வந்துட்டே பார்க்குறீங்களா மக்களே. உள்ளே போய் வந்து சாமி கும்பிட்டு இந்த சாமியோட முழு வரலாறையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து கோவில் வந்து திருநீர் வாங்கியிருக்கேன் மக்களே. இது ஆக்சுவலாக வந்து மண் தான் மக்களே இங்கே வந்து திருநீர்னா கொடுக்குறாங்க. இது ஒரு மண் உங்களுக்கு கையில் தெரியும். இது வந்து ஆக்சுவலாக வந்து விபூதி கிடையாது, மண்ணை தான் இங்கே வந்து சாமிக்கு வந்து திருநீராக குடிக்கிறாங்க. அப்படியே நம்ம இந்த திருநீரை பூசிட்டு அப்படியே நம்ம சாமியை கும்பிட்டு அப்படியே கோயிலை சுற்றிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அங்கே வரும்போது ஒரு சாமி ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, அது வந்து சோனை கருப்பண்ண சுவாமியாக தான் மக்களே. அதாவது இந்த மாவடி ராமசாமியோட காவல் தெய்வம் தான் அந்த சோனை கருப்பண்ண சுவாமி. அதையும் உங்களுக்கு நான் வீடியோவை காட்டிட்டு அப்படியே நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். உள்ளே உங்களுக்கு குதிரை சிலையும் எடுத்துருப்பேன் பர்மிஷனோட. உள்ள சாமியை மட்டும்தான் எடுக்க முடியல. சரி வாங்க, அந்த சோனை கருப்பரை போய் பார்த்துட்டு அப்படியே நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் மக்களே. நம்ம கிளம்பிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அங்கே இருக்கிறது வந்து சோனை கருப்பர். நான் இங்கே உள்ளே வரும்போதே உங்களுக்கு அந்த என்ன சாமியை தெரியாமல் சொல்லியிருப்பேன், சாமி பேர் தெரில அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே வந்து பூசாரிக்கிட்ட கேட்டேன் மக்களே. நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போது ஒரு சாமி ஒன்று இருந்துச்சுல, அது வந்து சோனை கருப்பரா மக்களே. அதாவது இந்த ஆக்சுவலாக இந்த மாவடி ராமசாமிங்கிறது வந்து சைவம் தானாமா பெரும்பால் தானாமா. இந்த அசைவப்படல் எல்லாமே வந்து இங்கே இருக்க சோனை கருப்பண்ண சுவாமிக்கு தான் அசைவப்படல். இந்த மாவடி ராமசாமியோட காவல் தெய்வம் தான் இந்த சோனை கருப்பர் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரலாறை நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே மலை, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மாவடி ராமசாமியின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.